கர்த்தருடைய நாமத்து மேம்பட்டதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அடிக்கடி தியானிக்கிற பகுதி, ஆனாலும் இன்றைய நாள் இந்த செய்தி அணுகும்போது தேவன் நமக்கு ஒரு வித்தியாசமான பிரசன்னத்தோடு இதன் ஆழங்களை நமக்கு கற்றுத் கொடுக்க போகிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் கவனமாக கவனித்திருக்கும் போது, நீங்கள் ஏற்கனவே இதை தேவனிடத்திலிருந்து கற்றிருந்தாலும், ஏற்கனவே இந்த செய்தியை ஏதோ ஒரு வகையில் கேட்டிருந்தாலும், இன்றைய தினம் தேவன் நமக்கு ஒரு புது வகையான ஒரு பிரசன்னத்தோடு இந்த செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்க போகிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. பாருங்கள், ஆதியிலிருந்து இதுவரைக்கும் ஒவ்வொரு காலங்களிலும் செய்தியானது ஜனங்களுக்கு பொதுவாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. நாம் யாவருக்கும் தெரியும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் அந்த ஒரு செய்தியாளனாக இருக்கிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் ஒரு செய்தியாளனாக இருக்கிறான். அவன் காலத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவன் செய்தான். அவனுடைய செய்தி அவன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடியதாக அமைந்திருந்தது. நன்றாக புரிக்க வேண்டும். இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தவறாக புரிந்து கொண்டு விடக்கூடாது. தேவன் அநேக வேளையிலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். ஏனோக்கு கொடுத்த செய்தியானது அனைவருக்கு நித்திய ஜீவனுக்கு உரியதாக இருந்தது. அநேகரை நித்திய ஜீவ பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருந்தது. நீங்கள் கவனிக்கணும். ஆனால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு செய்தி கொடுத்த போது அநேகருக்கு நித்திய ஜீவனுக்குரிய செய்தியாக இருந்தது. நித்திய ஜீவன் என்று நீங்கள் பார்க்கும்போது அது வேறு விதமாக அது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கிடைக்கிறது. அது நாம் வேறு செய்தி. ஆனால் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஏனோக்கு கூடிய அந்த வழி நடத்துதல்கள், அவனுடைய ஸ்தானங்கள் வேறு. அவனுடைய செய்தியை கேட்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்தவருடைய ஸ்தானங்கள் வேறு. இதைத்தான் நாம் வேறு பிரித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குள்ளாக நிதானிக்க வேண்டும். உடனே ஏனோக்கு மாத்திரம் அங்கே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொண்டான் என்று நீங்கள் கூறிவிட முடியாது. ஏனோக்குடைய ஸ்தானம் வேறு. அவனுடைய ஸ்தானத்துக்கென்று அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய ஸ்தானத்திலே போய் நின்றான். ஆனால் அவனுடைய செய்தியை கேட்ட ஒரு கூட்ட ஜனங்களுக்கும் நித்திய ஜீவன் கிடைத்தது. ஏனோக்கு தான் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் மரணத்தை கண்டு அதன் மூலமாக வந்தவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நித்திய ஜீவனத்துக்கு பங்காளிகள். ஆகவேதான் இதில் கவனிக்கணும். இந்த செய்தியிலே நீங்கள் கவனிக்காதான் முகவரியாக இதில் சொல்லுகிறேன். இனி ஏனோக்கு அடுத்தபடியாக நோவாவை எடுத்துக்கொள்வோம். நோவாவின் காலத்திலும் அப்படித்தான். அவனுடைய செய்தி 2 சாராருக்கு. ஒன்று நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களுக்கும், இன்னொன்று ஆக்கினையை அடைகிறவர்களுக்கும். நோவாவுடைய செய்தி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களுக்கும் ஆக்கினையை அடைகிறவர்களுக்கும். இதே போலத்தான் ஏனோக்குடைய செய்தியிலும் இருந்தது. ஆனாலும் ஏனோக்குடைய செய்தியிலும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொண்டவர்கள் இருந்தார்கள். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறவர்கள் இருந்தார்கள். இதை நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே அவன் செய்தி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பும் உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சிறிய செய்தியில் எல்லாவற்றையும் கூறிவிட முடியாது. நீங்கள் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுள்ளவர்கள். ஆகவே நான் ஆங்கங்கே சில விஷயங்களை அங்கே நான் ஒரு கோடிட்டு கடந்து சொல்ல நினைவுபடுத்தி கடந்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தின் ஆழங்களுக்குள்ளாக சென்று தியானிக்கணும். இப்ப நோவாவுடைய செய்தி அப்படிதான். ஒரு கூட்டத்தாருக்கு நித்திய ஜீவனுக்குரிய செய்தியா இருந்து இன்னொரு கூட்டத்திற்கு ஆக்கினைக்குரிய செய்தி. ஆனால் நோவாவுடைய செய்தி நித்திய சுதந்திரத்தை கொண்டவர்கள் அவனை தவிர 7 பேர்.
அவனை தவிர 7 பேர், மொத்தம் 8 பேர். நோவா ஒரு செய்தியாளன். அப்போ 8 பேரில் ஒரு செய்தியெல்லாம் ஐயோ நோவாவை தவிர 7 பேர் இருக்கிறார்கள். அப்போ அந்த 7 பேர் என்ன செய்தாங்க? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனால் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனவர் அனைவரும் ஆக்கினைக்குரிய ஸ்தானத்திலே தான் போய் சேர்ந்தார்கள். ஜலப்பிரளயத்தில் அழிந்து போன அனைவரும் ஆக்கினைக்குரிய ஸ்தானத்திலே தான் போய் சேர்ந்தார்கள். அதாவது ஜலப்பிரளயத்தின் போது கீழ்ப்படியாம போன ஆவிகள் சொல்லி காவல் ஆத்மாக்கள் இயேசு கிறிஸ்து பிரசவம் பண்ண போனார். கீழ்ப்படியாமவர்களை தேவன் அழித்தார். கீழ்ப்படியாமல் போனவர்களை தேவன் அழித்தார். ஆனால் மற்றபடி அவர்களுக்கு இயற்கையாகவே மரணம். அது வியாதியாக இருக்கலாம், எந்த வயதின் முதிர்வாக கூட இருக்கலாம், இயற்கையான மரணம். அதை நன்றாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். நீதிமானும் அழிந்து போகிறான், துன்மார்க்கனும் அழிந்து போகிறான். எல்லாம் கவனிக்கணும். நீதிமானும் அழிந்து போகிறான், துன்மார்க்கனும் அழிந்து போனான். தீங்கு வருகிறதுக்கு முன் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக மடிந்து போனவர்கள் இல்லை, நீதிமான்கள் இல்லை என்று கூறிவிட முடியாது. நீங்கள் தியானிக்கணும். ஏதோ என்னுடைய வாயின் வார்த்தைகளை வைத்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. அவ்வளவு சில காரியங்களை தேவன் இதற்குள்ள வைத்திருக்கிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் தவறாக செய்தியை புரிந்து கொண்டு விடக்கூடாது. இந்த செய்தியை கவனமாக போட்டு கேட்க வேண்டும். இது மணிக்கணக்காக தியானிக்கக்கூடிய செய்தி. சில நிமிடங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த செய்தியை முடித்து விடுவேன் பாருங்க. அப்போ எனக்கு ஒரு செய்தியாளன், இங்க நோவா ஒரு செய்தியாளன். எனக்குடைய செய்தியிலையும் இருக்குது, நோவாவுடைய செய்தியிலையும் நித்திய ஜீவன் ஆக்கினை இதர்கள் இருக்கு. இப்ப ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு தேவன் அந்த நோவாவுடைய நோவா செய்தியாளன் அல்லவா, அந்த நோவாவின் சந்ததி அப்படி வருகிறது. காலங்கள் கடந்து போகிறது. தேவன் ஒரு சில மனிதர்களை, தேவன் ஒரு சில பாத்திரங்களை அங்கே தெரிந்தெடுக்கிறார். நதிக்கு அப்புறத்திலே அறியாத தேவர்களை சேவித்த, நதிக்கு அப்புறத்திலே அறியாத தேவர்களை சேவித்த அந்த வம்சத்திலிருந்து ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அறியாத தேவர்களை சேவித்தாலும் அவன் எந்த பரம்பரையில் உள்ளவன்? சேமுடைய வம்ச வழியில் வந்தவன். சூழ்நிலையின் காரணத்தால் அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினால் பிற்காலத்திலே பார்ப்போம். ஏன் அவர்கள் அறியாத தேவர்களை சேவித்தார்கள் என்று பார்ப்போம். தேவனுடைய ஊழியக்காரன் கூறும்போது, மகத்தான தேவனுடைய மனிதன் கூறும்போது, நம்முடைய பிதாக்கள் நதிக்கு அப்புறத்துல அறியாத தேவர்களை சேவித்தார்கள். யாரு? ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது, அப்ப ஆபிரகாம் சேமின் வம்ச வழியில் உள்ளவன். நோவாவுடைய குமாரனாய சேம், காம், யாபே சேமின் வம்ச வழியில் வருகிறவன். அந்த தலைமுறைகள் கடந்து வரும்போது அந்த அறியாத தேவர்களை சேவிக்கும் அளவுக்கு அவர்கள் இங்கே மாறிவிடுகிறார்கள். அதை நாம் என்னுடைய சொந்த கருத்தை அதில் திணிக்கக்கூடாது. ஆவியானவர் வழிநடத்தலை கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறியாத தேவர்களை சேவித்த தேவன் அங்கே ஒருவரை தெரிந்திருக்கிற ஆபிரகாம். அதுதான் முற்பிதாக்களில் முதலாவது வருகிறவர் ஆபிரகாம். அதன் பிற்பாடு ஈசாக்கு, அதன் பிற்பாடு யாக்கோபு. அப்போ 3 முற்பிதாக்களை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார், தெரிந்தெடுத்து அவர்களோடு நேரடியாக அவர்களை பேசி அவருடைய ஜீவிய பாதையிலே வந்து 3வது முற்பிதாவாகிய யாக்கோபிடத்திலிருந்து அவர் தேவன் 12 கோத்திரங்களை தெரிந்து கொள்கிறார். யாக்கோவின் மூலமாக 3 முற்பிதாக்கள், அது தேவன் நேரடியாக அவர்களை சந்தித்து வழிநடத்தி அந்த யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்களை தெரிந்தெடுத்து ராஜாக்கள் மூலமாக கடந்து வருகிறார்கள். அப்ப அந்த காலங்களிலே தீர்க்கதரிசிகளால் முற்பிதாக்களை தாண்டிய பிறகு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்ற முற்பிதாக்களை தாண்டிய பிறகு தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களை வழி நடத்துகிறார். அதில் ஒரு பிரதான தீர்க்கதரிசி மோசே,
அந்த இதுக்குள்ள நாம் சொல்ல வேண்டாம். அதன் பிற்பாடு யோசுவா ஜனங்களை வழிநடத்தும். அதன் பிற்பாடு நியாயாதிபதிகள். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அதை ஏற்படுத்தி அங்கே அதன் பிற்பாடு நியாயாதிபதி பிற்பாடு ஆசாரியர் அங்கே காட்சியில் இருக்கிறார், ஏலி. அதன் பிற்பாடு தீர்க்கதரிசிகள் காலம் ஆரம்பிக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் எழுப்புகிறார். அப்புறம் சவுல் ராஜாவை எழுப்புகிறார், தாவீதை எழுப்புகிறார். இப்படியே வரும்போது இந்த ராஜாக்களின் காலத்திலே தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். அவர்களை வழிநடத்துவதற்கு தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். ராஜாக்களையும் எழுப்புகிற தேவன், நீதி உள்ள ராஜாக்களையும் எழுப்புகிற தேவன், நேர்மையான ராஜாக்களையும் எழுப்புகிற தேவன். அதே நேரத்தில் அவர்களுக்கு போதிக்கும்படியாகவும் அவர்களை வழிநடத்தும்படியாகவும் அந்தந்த காலங்களிலே தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். இவ்விதமாக இந்த காலங்களில் முற்பிதாக்களுக்கு பிற்பாடு தேவன் ஒரு பிரதான தீர்க்கதரிசி எழுப்பி அதன் பிற்பாடு பிரமாணங்களை கொடுத்து அதன் பிற்பாடு அதன் அடிப்படையிலே அந்தந்த காலங்களை தீர்க்கதரிசி எழுப்பினார். இப்ப இது நீங்க பார்க்கும்போது அந்த காலத்துல ஒரு கூட்டத்தாருக்கு நித்திய ஜீவனும் ஒரு கூட்டத்தாருக்கு நியாய தீர்ப்பும் வந்தது. இப்ப பாருங்க, ஆபிரகாம் காலத்துல அந்த லோத்தை எடுத்துக்கொள்ளும். லோத்துடைய மனைவிக்கு அங்கு நியாய தீர்ப்பு. லோத்துடைய மகளை திருமணம் பண்ண அதற்கு ரெடியாக இருந்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு. லோத்துடைய மனைவிக்கு நியாய தீர்ப்பு. நீ அதற்குள்ள சொல்லணும், அது வேறு பிரிவுகிறது. தேவன் வழிநடத்துறபடி சொல்லுகிறோம். அப்படி வரும்போது நீங்க தீர்க்கதரிசி காலம் முடிந்து வருகிறது. தீர்க்கதரிசி காலத்திலும் அவருடைய செய்தி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஒரு கூட்டம் இருக்கு. இதையும் தாண்டி இப்பொழுது அங்கே புது செய்தியாளன் காட்சியில் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியின் சாரம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதிலிருந்து வருகிறேன், வேகமாக செல்கிறேன். புது செய்தியாளன் காட்சியில் வருகிறார். எங்க காட்சியில் வர்றாரு? எஸ்ரேல் தேவாலயம் கம்பீரமா நின்றுட்டு இருக்கு. மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் அங்கே பயங்கரமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது, கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அது கம்பீரமாக காட்சி நின்று கொண்டிருக்கிற அந்த இஸ்ரேல் தேவாலயத்துல அங்கே பாருங்க, பிரதான ஆசாரியனா ஒருவன் இருக்கிறான். அந்த பிரதான ஆசாரியனுக்கு மகனாக பிறக்கிறவன், அவன் எவ்விதமாக வளர்க்கப்பட்டிருப்பான் பாருங்க. மகனாக பிறக்கிறவன் திடீரென்று அந்த ஆலய ஐக்கியத்தை விட்டு வனாந்தரங்களுக்கு சென்று விடுகிறான். வனாந்தரத்திற்கு சென்று விடுகிறான். அந்த யோவான் ஸ்நானன் வனாந்தரத்தில் சென்று குறிப்பிட்ட நாட்கள் கழித்து காட்சியில் வந்து அவன் சபை ஐக்கியத்தில் பிரசங்க மேடையில் நின்று செய்தி அளிக்கப்பதற்கு பதிலாக வனாந்திரத்திலே அங்கே செய்தியாளனாக இருந்து அங்கே செய்தி கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அங்கே மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறான். அது எங்கே? தண்ணீர், அதாவது யோர்தான் நதிக்கரையிலே அவன் அந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறான். பெருந்திரளான கூட்டம் அங்கே அவன் வருது. பெருந்திரளான கூட்டம் அவனுடைய செய்தி கேட்க போகுது. கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிற அந்த எருசலேம் தேவாலயத்திலே பிரமாண முறைமைகளை அனுசரிக்கிற அநேகர் அங்கே, அதுல முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள், பெரிய வகையான மனிதர்கள், பிரபலமானவர்கள் எல்லாரும் இப்போ எங்க செய்யறாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு வெளியே வனாந்திரத்துல செய்தியாளனுடைய செய்தியை கேட்க போயிட்டு இருக்காங்க. பெருந்திரளான கூட்டம். இது நியாயப்பிரமாணத்தில் எதோட அங்கே ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது? நியாயப்பிரமாணத்தில் எந்த பகுதியோடு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது? மூசையின் மூலமா கொடுக்க பிரமாணத்துல அங்கே நம்ம என்னென்ன காரியங்களை கடைபிடிக்கணும், எவ்விதமாக கடைபிடிக்க வேண்டும் அங்கே கூறப்பட்டுள்ளது. தேவன் ஆலயத்தை கட்டி அங்கே அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டினார். அதன் பிற்பாடு அந்த ஆசரிப்பு கூடாரம் காலங்கள் கடந்து வந்த போது தாவீதின் மனத்திலே சிந்தனை எழும்பி ஆலயம் கட்ட வேண்டும் என்று எழும்பி சாலமன் கட்டுகிறார். அதன் பிற்பாடு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு எஸ்ரா நேகமியா காலத்திலே கட்டப்படுகிறது. இவ்விதமாக அந்த ஆலயத்திலே பிரமாண முறைமைகள், இப்போ சாலம் கட்டின ஆலயமா இருந்தாலும் சரி, எஸ்ரா நேகமியா காலத்தில் கட்டப்பட்ட ஆலயமா இருந்தாலும் சரி, தேவனுடைய மகிமை பிரச்சனை பயங்கரமா எழும்பி இருந்தது.
அங்கே அதே வருஷம் நிரப்பி இருந்தது. இவ்விதமாக தேவனுடைய மைமின் பிரசாதம் நிரப்பப்பட்டு அந்த ஆலயம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அந்த ஆலயங்கள் அந்த ஆலயம் இருக்கும்போது பிரதிஷ்டையின் போது கம்பீரமாக இருந்த, நன்றா புரிக்கணும், பிரதிஷ்டையின் போது தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கியிருந்த அந்த ஆலயம் கம்பீரமா நிற்குது. இப்போ ஆலயம் கம்பீரமா இருக்கு, உள்ள பிரசன்னம் இருக்கோ இல்லையோ தெரியும், அது ரெண்டாவது விஷயம். அந்த வேளையில யூதேயாவில் வனாந்திரத்தில் அங்கே ஒரு செய்தியாளன் எழுப்புறான், அவதான் யோவான்ஸ்நானன். இப்போ இங்கே பெருந்திரளான கூட்டம் இருக்கு. இது நியாயப்பிரமாணத்தின் எந்த பகுதியோடு நாம் இணைத்து பார்க்க முடிகிறது? அங்கே பெருந்திரளான கூட்டம் வருகிறது. அங்கேயும் 2 விதமான ஜனக்கூட்டம். நீங்க இதான் கவனிக்கணும். அங்கேயும் 2 விதமான ஜனக்கூட்டம். ஒன்று நித்திய ஜீவனுக்குரியவர்கள், இன்னொன்று நியாய தீர்ப்பு அடைகிறவர்கள், அதாவது ஆக்கினை அடைகிறவர்கள். பாருங்க, அங்க ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறான். இவர்கள் அன்றாடம் செய்து வருகிற பிரமாண முறைமையில் உள்ள ஒரு பகுதி. மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்து அன்றாடம் இவர்கள் ஜீவியத்திலே, அங்கு ஆலயத்திலே ஜீவியத்திலே செய்து வருகிற ஒரு பிரமாணத்தின் ஒரு பகுதியை அங்கே புதுசாக அறிமுகப்படுத்துகிறான். அது வேறு ஒன்றுமில்லை, ஒரு ஆட்டுக்குட்டியை அறிமுகப்படுத்துகிறான். ஏன்னா ஆட்டுக்குட்டி பிரமாணத்துக்கு கீழாக இருந்தது. அங்கே சில விஷயங்களை அனுசரிக்கும்படியாக மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணங்களுக்கு கீழாக இருந்தது. ஆகவே அந்த பெருந்திரளான கூட்டத்திற்கு அங்கே ஒரு புதிய செய்தியாக ஒன்றை அறிமுகப்படுத்துகிறான். பெருந்திரளான கூட்டம் புதிய செய்தியை ஒன்றை அறிமுகப்படுத்துகிறான். எப்பா, இவ்வளவு நாளும் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, நீ ஏதோ ஒரு பலியாக நீ ஆட்டுக்குட்டியை அல்லது ஏதோ ஒரு குட்டியை கொண்டு தேவாலயத்தில் ஆசாரின் கையில ஒப்படைத்து பலி செலுத்தினாய். அது குற்ற நிவாரண பலியாக இருந்தாலும் சரி, பாவ நிவாரண பலியாக இருந்தாலும் சரி, நீங்க ஏதோ ஒரு பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் பிரமாணத்தில் வந்து. ஆனால் இங்கே அவர் புதிய பலியை அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி. எனக்கு அன்பானவர்களே, பெருந்திரளான கூட்டம் ஞானஸ்நானம் பெற்றுட்டே இருக்காங்க. அங்க புதிய பலியை அறிமுகப்படுத்துகிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. அப்படியானால் அவர்கள் இதுவரையில் செலுத்தி வந்த பிரமாண முறைமையின்படி அந்த ஆட்டுக்குட்டி இப்பொழுது தேவனுடைய பார்வையிலே, அந்த ஆட்டுக்குட்டிகள் தேவனுடைய பார்வையிலே இப்பொழுது காட்சியில் எப்படி வருகிறது? அதான் சொல்ற, உங்களுடைய பண்டிகையை வெறுக்கிறேன், பலிகளை வெறுக்கிறேன், அது எனக்கு என்னத்திற்கு? நம்ம அந்த தீர்க்கசிகள், ஏசாய தீர்க்கசி மற்ற தீர்க்கசிகளில் பார்த்தா போறோம். உங்களுடைய பலிகளின் திரள் என்னத்திற்கு? உங்கள் பண்டிகைகளை வெறுக்கிறேன், என் சந்நிதியில் இப்படி வந்து மிதிக்க வேண்டும் என்று சொன்னது யார்? மோசே சொன்னாரு. அது வேற செய்தி, நீ தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல தவறா வியாக்கியானம் கொடுத்த கூடாது. எவ்விதமாக வந்து மிதிக்க வேண்டும் என்று சொன்னது யார்? ஏன்னா இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆனா எங்க இதை செய்கிறாங்க, ஆனா எதை விடாதிருக்கணுமோ அதை விட்டு விடுறாங்க. இது ஆவிக்குரியவர்களுக்கு தெரியும். நான் இப்ப சொன்ன வார்த்தையின் சாரம்சம் உள்ளான காரியம். ஏன்னா நான் அந்த செய்தி குறுகிய செய்தியாக கடந்து சொல்கிறேன். அப்போ யூதேயாவுடைய வனாந்திரத்துல நியாயத்தீர்ப்புகள் அந்த செய்தி கொடுக்க புதிய பலி அறிமுகப்படுத்துகிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. அன்றைய தினமாக இருந்தாலும் சரி, அந்த அடுத்த சில நாட்களாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சில பேர் அந்த யோவான் அந்த வார்த்தைக்கு கேட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின் செல்கிறார்கள். தேவாட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்துக்கு பின் செல்கிறார்கள். இப்போ யோவான் என்ன அர்ப்பிட்டாரு? எப்பா ராசா, நீங்க இவ்வளவு நாளும் பலி செலுத்தி, ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி காலங்காலமா பரம்பரையா வம்சமா வம்ச வழியாக நீங்க பலி செலுத்திட்டு வர்றீங்க. அதான் ஆட்டுக்குட்டி நினைக்கிறீங்க. அது சடங்காச்சாரம் ஆயிட்டுப்பா. எல்லா ஜனங்களை கேளுங்க, அதெல்லாம் சடங்காச்சாரம் ஆயிற்று. அதெல்லாம் பாவத்தை சுமந்து இருக்காது. இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக வந்த தேவாட்டுக்குட்டியை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்றார். ஆனா அது யாரு கேட்கணும், அவங்களுக்கு தான் ஒழுங்கா கேட்டது, அவங்க தான் பின் செல்ல முடிந்தது. ஆனா மீதி உள்ளவர்களுக்கு அது நியாய தீர்ப்பாக போகுது. அப்ப யோனோக்குடைய காலத்தில் அப்படிதான், நோவாவுடைய காலத்திலும் அப்படித்தான்,
முற்பதாக்களாக இருந்தாலும் தீர்க்கதரிசிகளாக இருந்தால் அவருடைய காலத்தில் அப்படித்தான். அப்போ இது மீதி உள்ளவர்களுக்கு நியாய தீர்ப்பா போகுது. இப்போ இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அப்படிதான். இது பாருங்க, யோவானுடைய காலத்தில் அப்படித்தான். என்ன ஆகுது, இங்க பெரிய கூட்டத்திலேருந்து ஒரு சிலர் பேர் மாத்திரம் அந்த அன்றைய தினம் மாத்திரமல்ல, அடுத்த சில நாட்கள்ல அங்கே இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியத்தில் சேர்கிறாங்க. பெருந்திரளான கூட்டம், பெருந்திரளான. இப்போ இயேசு கிறிஸ்து அடுத்த காட்சியில் வந்து ஊழியம் செய்கிறார். 30 வயசா முடிஞ்சு அவருக்கு ஞானஸ்நானம் பெற்று காட்சிக்கு வர்றாரு. இப்போ காட்சிக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அங்கே யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் பெற்றாரு. அவர் என்ன செய்தார், மறுபடியும் வந்து என்ன செய்கிறாரு, அங்கே இஸ்லாம் தேவாலயத்துக்கு போய் பிரசங்க பீடத்தில் அந்த நின்று அந்த வாசிப்பு பீடத்தில் நின்று தோல் சொல்ல வாசிக்கிறார். வாசிச்சு என்ன செய்கிறாரு, இன்றைய தினம் என் வேத வாக்கியம், இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொல்றாரு. அடுத்து அவர் அங்கே சில கடமைகளை செய்து கொண்டு வருகிறார். ஊழியம் செய்கிறார், மண்டபங்களை சுற்றி திரிகிறார், பட்டணங்களை சுற்றி திரிகிறார், கிராமங்கள் தோறும் செல்கிறார். அங்கே ஆலயத்தை சுற்றி இருந்த மண்டபங்களில் அந்த பெதஸ்தா குளத்தில் அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அப்போ அங்கே உள்ள அதெல்லாம் வந்து யதார்த்தமான நிகழ்வுகள். அந்த பெதஸ்தா என்ற ஒரு குளம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது உண்மை, அங்கே குணமடைகிறது உண்மை, அங்கே ஒருத்தன் 38 வருஷமா படுத்திருக்கிறது உண்மை. அங்கே அது பிரமாணங்கள், அது வேற, அது நியாய பிரமாணத்தில் இருக்குது. அப்படி வந்து சில காரியங்களை தேவன் அங்கே மறைச்சு வச்சிருக்காரு. அது கடைபிடிக்கப்பட்டதும் உண்மைதான், அது எல்லாம் உண்மைதான். இயேசு கிறிஸ்து அங்கே போயிட்டு அந்த உண்மையிலையும் ஒரு விஷயத்தை செய்கிறார், புதிதான ஒரு இதை செய்கிறார். அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து உள்ளே செஞ்சு வர்றார். இப்போ யோவான் இதில் 2 விதமான ஒரே செய்தி பெருந்திரளான ஒரு கூட்டத்துக்கு ஆக்கினைக்குரிய செய்தி, நியாயத்தீர்ப்பு செய்தியாக இருந்தது. ஒரு சிறு கூட்டத்திற்கு நித்திய ஜீவனுக்குரிய செய்தியாக இருந்தது. இப்போ இயேசுடைய காலத்தில் பாருங்க, அவரும் வர்றாரு, மலை பிரசங்கம், இங்கே இடம் இல்லாமல் மலையில் வந்து உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாரு, அந்த கடலில் படகு மேலே உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாரு. இல்லை, அவரை சுற்றி பெருந்திரளான கூட்டம், அவருக்கு ஓய்வெடுக்க நேரம் இல்லாத அளவுக்கு, சாப்பிட நேரம் இல்லாத அளவுக்கு பெருந்திரளான கூட்டம் இருக்குது. அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது. வீட்டு கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை அங்கே இறக்குற அளவுக்கு அங்கே அந்த இடத்துல அவர்கள் கூட்டம் எல்லாம் அப்படி இருக்குது. அதனால தான் அவர் என்ன செய்தார், அதிகாலையில் இருட்டோடே போய் தனிமையான இடத்துல போயிட்டு, அப்போ தான் அவருக்கு தனிமை நேரம் கிடைக்குது. கொஞ்சம் விடிஞ்சா போதும், கூட்டம் கூடிடும். அதிகாலையில் இருட்டோட போய் தேவன் அங்கே தனிமையான ஒரு அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்ப அதிகாலை இருட்டோட போய் சொல்லுகிறார். இந்த அடியவனும் அப்படிதான், அதிகாலையில் இப்பொழுது ஏறத்தாழ 4 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த செய்தி நான் உங்கள் மத்தியில் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்க, அதிகாலை இருட்டோட அவர் அங்கே தனிமையை போயிருந்து சில அனுபவங்களுக்குள்ளாக வருகிறார். இப்போ இவர் ஊழியத்தில் செஞ்சு அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, பெருந்திரளான கூட்டம் விட்ட இயேசு கிறிஸ்து சுற்றி பெருந்திரளான கூட்டம். அந்த கூட்டம் பாருங்க, கடைசியில் பாருங்க, மேல் வீட்டர் வரைக்கும் 120 பேர் வந்தாங்க. பெந்தேஸ்து நாள் மேல் வீட்டரில் எத்தனை பேர் இருக்காங்க, 120 பேர். அப்ப பெருந்திரளான கூட்டத்தில் 120 பேருக்கு நித்திய ஜீவனுக்குரிய செய்தியாகவும் மீதியுள்ளவர்களுக்கு ஆக்கினைக்குரிய செய்தியாக மாறுது. 120 பேருக்கு நித்திய ஜீவனுக்குரிய செய்தியாகவும் மீதி உள்ளவர்கள் ஆக்கினைக்குரிய செய்தியாகவும் மாறுகிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை சுற்றி இருந்தார்கள், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தான் அந்த பெருந்திரளான கூட்டம். அந்த தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான். இன்னைக்கு அப்படிதான் தேவனிடத்துல நம்ம பெருமை பாராட்டுகிறோம். எனக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எல்லாம் ரைட், உண்மைதான். ஆனா நித்திய ஜீவனை பெற்றிருக்கியா? நித்திய ஜீவனை பெற்றிருக்கியா? இயேசு கிறிஸ்து கொடுத்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் என்னென்ன கூட அவங்க எல்லாம் 120 பேர்ல லிஸ்ட்ல வர வர முடியல. 100 பேர் லிஸ்ட் வரணும்னா அது முன்குறிக்கப்பட்ட வித்து நித்திய ஜீவனை பெற. மற்றவர்கள் தேவன் அருளிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றவர்கள். நான் ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா, இன்றைக்கு அப்படிதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் அருளுகிற நன்மைகளை, தேவன் அருளுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அளவில்லாமல் பெற்றிருக்கிற அநேகர் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்களா என்பதுதான் நிதானிக்கப்பட வேண்டிய ஒரு உண்மையான ஒரு சம்பவமாக இருக்கிறது. அவ்வளவு பெருந்திரளான கூட்டத்தில் 120 பேர் தான் மேலற்றைக்கு வந்தாங்க. பாருங்க, காலங்கள் தோறும் ஏனோக்கு முதல் இதுவரைக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இப்ப திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க, திருப்பி தேவன் எனக்கு என் வாழ்க்கையில நான் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் என் வாழ்க்கையில நான் எப்படி வியாகுலப்பட்டேன் தெரியுமா, ஆனா என்னைக்கு தேவன் என்னை நல்ல ஒரு ஸ்தானத்துல கொண்டு வச்சிருக்கான்னு சொல்றீங்க.
ஆனால் ரைட் எல்லாம் உண்மைதான். ஆனால் நித்திய ஜீவனுக்குரிய பாதையில் இருக்கிறோமா, வேற எந்த பாதையில் இருக்கா? அதான் நீங்கள் கவனிக்கணும். சுகமானது 10 பேர் வந்து அவரோட திருப்பி வந்து சேர்ந்தது ஒருத்தன். அத விஷயம். அப்போ 9 பேர் அங்கே காணாம போயிட்டாங்க. அந்த 9 பேரும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவங்கள் தான். இன்னைக்கு அப்படித்தான். இது இந்த செய்தி நீங்கள் தியானிங்கள். நான் வேகமாக கடந்து செல்கிறேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாருங்க, இங்கே 120 பேர் தான் அங்கே நித்திய ஜீவனுக்குரியவர்கள். இதன் பிற்பாடு 7 சபை காலங்கள், 7 செய்தியாளர்கள். அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் செய்தி நித்திய ஜீவனுக்கும் போது நியாய தீர்ப்பாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து ஒளிஞ்ச காலத்தில் பாருங்க, ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவர் மரித்து காவல் ஆத்மாக்களை பிரசங்கம் பண்ண சென்றார். இதான் நீங்க கவனிக்கணும். இதோட ஹைலைட்ல ஒரு பகுதி, அவர் மரித்து காவல் ஆத்மாக்களை பிரசங்கம் பண்ண செஞ்சார். ஆனா அவங்க மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்குள்ள வர முடியுதா? இல்லை. ஆனா செய்தி அவங்களுக்கு போய்த்தான் ஆகணும். அவங்க மனம் திரும்பி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. ஆனா செய்தி அவங்களுக்கு போயிட்டு தான் ஆகணும். அப்போ செய்தி ஒரே செய்தி 2 விதமான கூட்டத்தாருக்கு போகிறது தான் இதை நான் அழுத்தி கூறுகிறேன். ஒன்று, ஆக்கினை நியாய தீர்ப்பை அடைவர்களுக்கும் போகுது ஒரே செய்தி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் போகுது. அப்போ காவல் ஆத்மாக்களுக்கு அங்கே செய்தி போதான் செய்யுது. நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு அது அங்கே நித்திய ஜீவனுக்குரிய செய்தியாக போகல, நியாய தீர்ப்பு செய்தியாக போகுது. சில காரியங்கள் தேவன் அந்தந்த காலங்களில் தேவன் தம்முடைய உருவங்களையும் தன்மைகளையும் தன்னுடைய வழிபாதைகளையும் மாற்றிக்கொண்டே வருகிறார். இந்த வார்த்தையை நான் தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சரியான வார்த்தையை பொறுத்து நீங்கள் இதனை தியானிக்கணும். ஒவ்வொரு காலங்களும் தேவன் ஒரு விதமாக அவர் ஜனங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் அதை விதமாக கூறுகிறேன். அப்போ இங்கே காவல் ஆத்மாக்கள் பிரசவம் பண்ண போனார். இது சரி. இதன் பிற்பாடு நம்ம சபை காலங்களுக்கு வர்றோம். அப்போ 7 செய்தியாளர்கள். இந்த 7 செய்தியாளர்கள் காலத்திலையும் இப்படிதான். அந்த செய்தியாளர்களுடைய செய்தி ஒரு சாராருக்கு நித்திய ஜீவனை அளிப்பதாகவும், இல்லை அவர்களை நித்திய ஜீவ பாதையை வழிநடத்துகிறதாகவும், இன்னும் ஒரு சில ஆறாறு ஆக்கினைக்கு பாதையில, அந்த ஒரே செய்தியில ஆக்கினை நியாய தீர்ப்பு அல்லது நித்திய ஜீவன் இதெல்லாம் கடந்து சபையின் காலங்கள் முடிவுக்கு வருகிறது. நீங்க இதான் இப்ப நீங்க ஹைலைட் வருதோ, ஹைலைட்ல ஒரு பகுதி, முக்கியமான பகுதி, சபையின் காலங்கள் முடிவுக்கு வருகிறது. இந்த சபையின் காலம் முடிவுக்கு வந்தோன்னு என்ன நடக்குது? மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறார். இப்ப இதற்கு பிறகு சபையின் காலம் முடிந்த பிறகு யார் செய்தியாளன்? 7 நட்சத்திரங்கள் தேவன் கரத்துல ஏந்தி வச்சு சபையின் காலங்கள்ல செய்தியாளனாக வந்துட்டாங்க. சபையின் காலங்கள் முடிந்துபட்ட யார் செய்தியாளன்? மத்திய ஆகாயத்துல மேகங்கள் மீது இருக்கிற அவர் தான் செய்தியாளன். அது மேகங்கள் மீது மத்திய ஆகாயத்துல இருக்கிறது யாரு? சபை காலங்கள் முடிந்த உடனே மேகத்தின் மேல காட்சியில் வர்றது யாரு? வேதவசனம் தெளிவாக கூறுவது, மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டு, மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அங்க மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது யார்? மணவாட்டி. தெளிவா நம்ம வேதத்துல படிக்கிறோம், புதிய பாட்டுல. நான் அந்த பகுதியை நான் கொஞ்சம் கூட சொல்ல தர மாட்டேன். ஏன்னா அந்த இடத்த சொல்லும்போது நீங்க தான் புரிஞ்சு விடணும். எப்ப பார்த்தாலும் நீங்க பவுல் சொல்றாரு, எப்போது கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்கள் நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பால் உணத்தக்க குழந்தைகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நான் அதை உங்களிடத்தில் அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால நான் இதை சொல்லும்போது நீங்க அந்த பகுதியை உங்க மைனத்திரையில வரணும். தேவன் அதை உங்களுக்கு எடுத்து காட்சியிலே அதை கொடுக்கணும், அந்த வசனத்தை. அப்போ இந்த இடத்துல யாரு என்ன செய்யறாங்க? மத்திய ஆகாயத்துல மேகங்கள் மீது இருக்கிறது யாரு? மணவாட்டி. ஆனா சபை காலம் முடிஞ்சோன்னா அங்க மேகங்கள் மீது தான் அங்க ஆட்சியில் அவ நிக்கிறா. யாரு? மணவாட்டி, எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி. இப்ப அவ கையில தான் நித்திய சுவிசேஷம் இருக்கு. யார் கையில இருக்க நித்திய சுவிசேஷம்? மேகங்கள் மீது இருக்கிறவர்கள் கையில. ஏன்னா ஓமையா சொல்லப்பட்ட காரியங்கள் நீங்க ஓமையா அப்படியே வார்த்தையை சில இடத்துல அப்படியே எடுத்துக்கணும், சில இடத்துல அதற்கு மறைவான விளக்கங்கள் இருக்கும். அப்போ மத்தியாகத்தில் இருக்கிற மணவாட்டி. அப்போ ஏனோக்கு, நோவா, முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், சபை, இயேசு கிறிஸ்து, அதாவது எலியா தீர்க்கதரிசியா யோவான், இயேசு கிறிஸ்து, சபை காலத்து செய்தியாளர்கள், அடுத்த மணவாட்டி. அவ அங்கே இருக்கும்போது அவளுடைய செய்தியும் 2 சாராருக்கு போகுது. ஒன்று மணவாட்டி செய்தி, இன்னொரு சாரார் யார் தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு கைவிடப்பட்டு, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது.
இதில் சில காரியங்கள் நீங்கள் கொஞ்சம் வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. வார்த்தையை நான் இப்படி கூறினேன் அப்படி கூறினேன்னு சொல்லி நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. எடுத்துக்கொள்ளப்பட உயிர்த்தெழு 10 பேர் உயிர்த்தெழுவாங்க, 5 பேர் அங்கே பூட்டி அறை வீட்டுக்குள்ளே போகிறாங்க, 5 பேர் அங்கே போக முடியாமல் போகுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இதோட தாண்டி போயிட்டே இருக்கேன். அந்த இதில் என்ன செய்யுதுன்னா மணவாட்டி அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியிடம் செய்தியாளன் அப்போ கைவிடப்பட்ட ஒரு சாராருக்கு அவர்களை சுத்திகரித்து நித்திய ஜீவனை கொடுப்பதாக இருக்கிறது. உபத்திரவ காலத்தில் அவர்கள் சுத்திகரித்து நித்திய ஜீவனை கொடுப்பதாக இருக்கு. இவர்களுக்கு வேத செய்தியாளன் கிடையாது. இன்னொரு தூதனோ இன்னொரு பல வகையான எண்ணிக்கையில் தூதர்களோ இல்லை வேறு ஏதோ வகையிலோ வரதில்லை. இந்த மணவாளன் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். கடந்த பகுதிகளில் நான் கூறியிருக்கிறேன். மணவாளன் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். ஒரு குடும்பத்தை தலைமை தாங்கி ஒரு கணவன் மனைவி இருந்து ஒரு கணவன் குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறான். காலங்கள் கடந்து செல்லும் போது அந்த கணவன் மரணம் அடையும் போது அந்த கணவனுக்கு உண்மையாக வாழ்ந்த மனைவி அவள் என்ன செய்கிறார்? கணவனுக்கு உண்மையாக வாழ்ந்த மனைவி அந்த குடும்பத்தை அவள் தலைமை தாங்கி கணவனுடைய ஸ்தானத்திலிருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறார். அப்போ கணவன் விட்டு சென்ற பணியை மனைவி செய்கிறார். அதே போல மணவாளன் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணியை இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி செய்கிறார். அந்த மணவாட்டியின் மூலமாக உபத்திரவ காலத்தில் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு கூட்டம் கன்னியர் அங்கே வருகிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்களுக்கு நித்திய ஜீவன். இந்த மணவாட்டி செய்தியிலிருந்து இந்த ஒரு கூட்டம் கன்னியருக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நியாய தீர்ப்பு மற்றும் ஆக்கினையின் செய்தி. அவர்கள் நியாய தீர்ப்பு மட்டும் ஆக்கினையின் செய்தி. இதை நீ ஏற்றுக்கொண்ட அதை ஒரு விஷயம் நீ கவனிக்கணும். ஒரு விஷயம் கவனிக்க. இயேசு கிறிஸ்து ஒளிஞ்ச நாட்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லலை. நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லலை. நல்லா கவனிக்கணும். அங்கே அந்த வசனத்தை நியாயப்படுங்க. ஆவியானவங்களை வெளிப்படுத்தணும். நான் சில நாடுகள் மெதுவாக கொண்டு சொல்றேன். நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லலை. எந்த பகுதியை நான் நினைவுகூற முடிக்கிறதா? கொஞ்சம் நீங்கள் பெற்றிருக்க அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்தணும். எப்பா நான் சொல்றத நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு சொல்லலை. ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு சொல்லலை. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். அப்ப நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். அங்க எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அப்போ மணவாட்டியுடைய செய்தி எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் இல்லை. யார் யார் நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாளோ அவங்க தான் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வாங்க. மற்றவங்க நிராகரிப்பு நியாயத்திற்பு ஆக்கினைக்குள்ள போயிடுவாங்க. இப்பதான் இதுதான் செய்தியுடைய ஹைலைட். சில நாடுகளிலே கூறி முடித்து விடலாம். இருந்தாலும் ஆவியானுடைய வழி நடத்தலோடு பிரசன்னத்தோடு இந்த அதிகாலை வேளையில நான் இதற்கென்று தனியாக உட்கார்ந்து ஒரு 2 நிமிடம் அல்ல 3 நிமிடம், அது 5 நிமிடத்திற்கு மேலாக தியானித்ததே கிடையாது. நேராக வந்து படுக்கை விட்டு எழுந்து இருக்கையில் அமைந்து கொண்டு இந்த செய்தியை எடுத்து இதற்காக நான் உட்கார்ந்து தியானிக்காம யோசிக்காம மூளையை கசக்காம நேரடியாக எடுத்து இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். அப்போ மணவாட்டியுடைய செய்தி ஒரு சாராருக்கு நியாய தீர்ப்பாகவும் ஆக்கினையாகவும், இன்னொரு சாராருக்கு நித்திய ஜீவனுக்குரியவும் வருது. தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவதில்லை. எச்சரிக்கை நியாய தீர்ப்பு. தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவதில்லை. இதுதான் செய்தியின் சாராம்சம். உங்களுக்கு தெரியும். அதில் பாருங்க, இன்றைக்கு செய்தியாளன் சபைக்காலங்கள் முடிந்த பிறகு ஒரு செய்தியாளனை நாம் எதிர்கொள்வோம் என்றாலோ, ஒரு செய்தியாளனை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் என்று கூறிவிட முடியாது. சபைக்காலங்களுக்கு பிற்பாடு மணவாளன் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். ஏன்னா அவருடைய கையில 7 நட்சத்திரம் 7 காலங்களில் வழி நடத்திட்டாங்க.
கரங்கள் இருந்த 7 நட்சத்திரங்களும் 7 காலங்களில் வழி நடத்திட்டாங்க. இப்போ இனி ஜனங்களை வழி நடத்துறதுக்கு நட்சத்திரம் அங்கே இல்லை, நட்சத்திரம் அங்கே இல்லை. அப்போ தான் மேகங்கள் மீதம் உட்கார்ந்திருக்கிறவர் நித்திய சுவிசேஷத்துடனா இருக்கிறார், நித்திய சுவிசேஷத்துடனா இருக்கிறார். அந்த நித்திய சுவிசேஷம் தான் ஒரு சாராருக்கு நித்திய ஜீவனும், ஒரு சாராருக்கு ஆக்கின நியாயத்திருப்போம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த செய்தியை தியானிங்க. பெரிய செய்தி, பேசிகிட்டே போகலாம். ஆனாலும் உங்களுடைய தியானத்தை, நீங்கள் தியானிக்கிற பகுதியை நான் எடுத்துக்கொண்டு நான் உங்களை சாதாரணமாக்கி விடக்கூடாது. நீங்கள் தியானித்து இந்த செய்தியிலே நீங்கள் வளர வேண்டும், இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். அதற்காக இந்த செய்தியை நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். இதை போன்ற செய்தியை கேட்க விரும்பினால் கமெண்ட்ஸ் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். என்னுடைய மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்கை டச் பண்ணால் செய்திகளை, இதற்கு முன்பால் பதிவிடப்பட்ட செய்திகளை நீங்கள் காண முடியும். அது மாத்திரமல்ல, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம், எந்த ஆப்ஷன் நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிருங்க. இது பணம் சம்பாதிக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்படலை. நமக்கு இந்த மணி ஏர்னிங் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தையான கடன் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய இருதயத்தில் தேவன் ஏவுகிற சில காரியங்கள். அதுதான் நாம் விசிக்கும். மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.